ஹாய் ராமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஆரம்பக்காக நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் ஓகேவா? ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க பட் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நம்மளும் போடுவோமே அப்படி சொல்லிட்டு இருந்த கதையை தூக்கி போகலான்ட்டு ஒரு பிளானு. அண்ட் இப்போ அங்கே ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பி சீரியஸ் ஸ்ட்ரைட் ஆன் ஷாட் கல்ல அப்பா இல்லாண்டா அண்ட் ஒன் மோர் திங் டாஸை பார்க்கலாம் தான் ஸ்கெட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹெட்செட் மஸ்ட் ஓகே. ஸோ எப்பவும் போல் இந்த ஸ்டோரி கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் ஓகேவா. இப்போ சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் ஆன் ஷாட் காலில் போயிடலாண்டா. என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன். ஸோ உங்கள் டேட் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து நீங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் தான் அவங்க உயிர் மூச்சு எல்லாமே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மணி மேனரான கை. ஸோ மணிக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அந்த மாதிரி டைப்பு. ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் ஓகே. ஸோ ஒன்லி ஃபார் இமேஜினேஷன். ஸோ ஓவராக திங்க் பண்ணக்கூடாது ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு டைப். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் தான் எல்லாமே பிஸ்னஸ் தான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேமிலியை விட பிஸ்னஸ் தான் எல்லாமே. அண்ட் வந்துட்டு நம்ம பற்றி பார்த்தோன்னா ஸோ அவரும் பிஸ்னஸ் மேன் தான். பட் அவர் வந்துட்டு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அண்ட் ஃபேமிலி. அவருக்கு ஃபேமிலி தான் எல்லாமே அந்த மாதிரி அவர் வந்துட்டு அவர் ஃபேமிலி இருக்க எல்லாத்தையும் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அவங்க சொன்னால் என்ன வேணால் செய்வார் அந்த மாதிரி. ஸோ அவர் ஒரு ஃபேமிலி காய், நீங்கள் ஒரு மணி மைண்டட் காய் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆன் ஷாட் காலில் அப்போ எல்லாம். ஸோ ஒன் ஷாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு உங்கள் தான் காமிக்கிறோம். ஸோ நீங்கள் டேடி கிட்ட டேடி வேணாம் டேடி அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா லாஸ்ட்டில் போய்ட்டு இருக்கு, நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஓகே வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ்ட்டில் போகுது அப்படின்றதுக்காக மேரேஜ்க்காக ஒத்துக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு மேரேஜ்க்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஓகே. அப்படி சொல்லிட்டு மேரேஜ் டேவும் வருது. ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக உங்கள் டேடோட ஹேண்டை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் சந்தோஷமே கிடையாது. உங்களுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. பிஸ்னஸ்க்காக மட்டுமே பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் வந்துட்டு பல கனவுகளோடு அங்கே குரூமாக நின்றுட்டு இருக்காரு. உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட ஃப்யூச்சர் லைஃப்லாம் அப்படியே ஒரு வந்துட்டு எப்படி இப்படிலாம் வாழலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அவ்வளோதான். ஸோ அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு அவரோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆஃப்டர் தட் வந்துட்டு மேரேஜும் ஃபினிஷ் ஆகுது. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு உங்களையும் பேக் பண்ணி புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதாவது உங்களோட ஒரு மேன்ஷனுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு மட்டும் தனியாக நீங்கள் 2 பேரும் வந்துட்டு அந்த மேன்ஷனுக்கும் போயாச்சு. ஸோ வெட்டிங் நைட் அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு பல எதிர்பார்ப்புகளோடு உள்ளே வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆரம்பக்காக தான் வெயிட்டிங்க. ஒரு சாஃப்டான ஸ்மெல்லோட உள்ள வராரு. நீங்கள் பாட்டு 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்டெப் ஆகுறாரு. என்னது அப்படின்ற மாதிரி அவர் உங்களை பார்க்குறாரு. அது எனக்கு இந்த மாதிரிலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அண்ட் கொஞ்ச நாளில் டிவோர்ஸும் வாங்கிடலாம். இல்லை அதாவது என் ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரல அசால்ட்டாக சொல்லிட்டு பேசாமல் போய் படுத்து தூங்குன்ற மாதிரி நீங்களும் போய் தூங்கிட்டீங்க. அவ்வளோதான். அவர் கனவு கோட்டையெல்லாம் வந்துட்டு அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. அவர் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைல் இல்லை. அப்படியே போயிட்டு அவர் படுத்துக்கிறாரு. வேறு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ அடுத்த நாள் காலைல நீங்கள் ஏஞ்சி வந்துட்டு அப்படியே உங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஆரம்பமாக கிளம்பி போயிடுறாரு. தென் இப்படி தான் டைம் போகுது. ஒரு 1-2 மந்த் லேட்டர். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ பாரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நைட்டு வீட்டுக்கு வர லேட் நைட்டும் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு வந்துட்டு அவருக்கு பயமாக இருக்கும். அவர் வந்துட்டு உங்களை அனுப்பி வச்சுட்டு அவர் இங்கே பயந்துட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் டே ஸோ ஏதோ பிஸ்னஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட டைம் 1 கிட்ட ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் வரவே இல்லை. அவரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு டைம் ஆக பயமாக இருக்குது. இதுவளுக்கு ஆகிடுச்சோ அப்படி இப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் அவங்களோட கார் சவுண்ட் கேட்குது. ஸோ கார் சவுண்ட் கேட்டோடனே ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்குறாரு. ஸோ அவரும் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஓடி வராரு. ஸோ காருக்குள்ளே பார்த்தா வந்துட்டு உங்கள் டிரைவர் தான் உங்களை அள்ளி போட்டு வந்துருந்துருப்பாரு. பிகாஸ் நீங்கள் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு மட்டை ஆகிட்டீங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு உங்களை வீட்டுக்கு வந்து உங்கள் டிரைவரும் சேர்த்துறாரு. ஸோ பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டிரைவருக்கு. இட்ஸ் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு டிரைவரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் உங்களை வந்துட்டு தான் கூட்டிகிட்டும் போகிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு கான்சியஸ்லேயே இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறீங்க. ஸோ பிடிச்சி நோண்டிக்கிட்டு போய் கிஸ் பண்ணுறது, வந்துட்டு டார்ச்சராக பண்ணுறீங்க. உங்களை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அட்லாஸ்ட் அவரால் அவரவே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆஃப்டர் தட் 2 பேருக்குள்ளேயே மேக்கவுட்டும் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நீங்கள் இப்போ தான் வேக் ஆகுறீங்க. ஸோ உங்களோட ரியல் கான்ஷியஸ்க்கு வரீங்க. ஸோ இப்படி தரலாம் பயங்கரமாக அவளுக்கு எப்படி கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் நேக்கடாக தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஷாக் ஆகிட்டு அப்படியே உங்களே செக் பண்ணுறீங்க. நீங்களும் ஆப்வியஸ்லி நேக்கில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் எஞ்சி கண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ
தப்பையும் நாமஜும் தள்ள கட்டி நாமஜும் தான் என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறீங்க. ஸோ வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு என்ன இனி என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்களும் காலைல வந்துட்டு ரெடி ஆகிட்டு திருப்பி ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ ஆரை மட்டும் இதெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர் தட் இப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்ட போகுது. ஸோ உங்களுக்கே டவுட்டாக இருக்குது, நம்ம எதுவும் கன்சீவாக எதுவும் இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்லாம் வாங்கி வந்துட்டு உங்கள் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ செக் பண்ணால் டபுள் லைனு. உங்களுக்கு செம்ம கோவம். அதை பார்த்துட்டு சந்தோஷம்லாம் இல்லை, பயங்கர கோவம் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு செம்ம கேனில் வந்துட்டு இந்த பேபி எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டு அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள், பிகாஸ் உங்களுக்கு ஆரம்பம் சுத்தமாக பிடிக்காது, ஏதுக்குன்னா தெரியாது, ஆனால் ஆரம்பம் பிடிக்காது. அதே மாதிரி இந்த பேபி எப்படி பிடிக்கும், அவன் மூலியமாக வந்த குழந்தை எனக்கு வேண்டவே வேணாம் சொல்லிட்டு நீங்கள் ஸோ வந்துட்டு அந்த பேபியை வந்து நான் அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லலை. ஸோ வந்துட்டு தெரிஞ்சால் தானே அவன் சண்டை போடுறதுக்கு, எனக்கு தெரியாமல் அபார்ட் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட தூக்கி அடிச்சுட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சத்தில் இப்படி கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஆரம் அவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வராரு. ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தால் ஏதோ வலிக்கு டம்முனி கீழே விழுந்துடுறாரு. சரியான அடி அவருக்கு. அம்மா என்னடா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு ப்ரெக்னன்சி கிட் தான் இருக்குது. ஸோ இது என்னது இது அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது அது ப்ரெக்னன்சி கிட்டுன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு, இது ப்ரெக்னன்சி கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்து பார்க்குறாரு. அதில் டபுள் லைன் இருக்குது. ஸோ அது பயங்கரமாக வந்துட்டு செதஞ்சு போயிருக்கு, உடஞ்சிருச்சு. பட் அதில் டபுள் லைன் இருக்கிறது மட்டும் வந்துட்டு ஆரம்புக்கு நல்லா தெரியுது. ஸோ ஆரமும் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அவருக்கு பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி குஸ்பாம்ஸ்லாம் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அதான் வந்துட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இதை பார்த்துட்டு தான் நீங்கள் அவ்வளோ ஒரு காண்டாகி வந்துட்டு வெளியே வந்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஆஃப்டர் தட் வந்துட்டு அவர் சரி எங்கே போனோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஆளை காணோம். எங்கடா போனோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு வெளியே வந்துட்டு உங்களோட டிரைவருக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ டிரைவர் அட்டன் பண்ண சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, சார் மேம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க சொல்ல, ஹாஸ்பிட்டல்னு சொல்லவும் தான் சொல்லதான் ஆரம்பிக்க எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ஏன் போயிருப்பீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி இருங்க நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக கிளம்பி வர்றாரு. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க டாக்டர்கிட்ட. ஸோ வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேபி அபார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதனால நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க டாக்டர்கிட்ட. டாக்டரா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பெற்றுக்க போகிறது நான் தானே, என் புருஷனா பெற்றுக்க போகிறான், எனக்கு அவாய்ட் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ரீச் பண்ணிட்டாரு. வெளியே பார்த்தா வந்துட்டு வெளியே அவங்க டிரைவர் நின்றுட்டுருக்காரு. எங்கே அவர் அப்படின்னு கேட்க, உள்ளே போய் 1/2 hour ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி, இது 1/2 hour ஆகுது சொல்லிட்டு ஒரு வேகமாக ஓடுறாரு. ஒரு வேளை அபார்ட் இது பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஸோ நீங்கள் இன்னும் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி. ஸோ அந்த பக்கம் டாக்டர் முடியவே முடியாதுன்னுட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டார். அப்படி டக்குன்னு டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஏன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது ஆரம் கத்திகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கண்ணு முன்னெலாம் வெளியே வந்துட்டு போகல. ஸோ அப்படியே முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் அவனுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு, எப்படா வந்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு ஆரம்பப்பட்ட ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவனு பார்க்குறான். ஜோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, என் ஒய்ஃப் இது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மேலே வந்து கிழக்கு உங்களுக்கு ஒரு லுக்கு கேவலமாக உள்ள கேட்டுட்ருக்காங்க அந்த டாக்டரு. என்னமோ இந்த பொண்ணு வந்துட்டு அபோர்ட் பண்ணும் அது இதுன்னு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவள் கிடக்குற ஒன்றும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம், நான் இன்னொன்று வந்து மீட் பண்ணுறேன் ஜெயஹோப் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீ எட்டி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. அவன் கண்டுக்கல, உங்களை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ அவன் கண்டுக்கவே இல்லை, அவங்க பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவன் மாட்டில் வந்துட்டு வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் கண்ணா பின்னான்னு கத்திட்ருக்கீங்க, விட்றா சொல்லிட்டு. ஸோ அவன் விட்ற மாதிரி தெரில, உங்களை வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தான் நிப்பாட்டுறான். ஸோ நீங்கள் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் கையை ஃபோர்ஸாக உதறி விடுறீங்க. அவனும் உங்கள் ஹேண்ட்ஸை விட்டுறான். என்னடா பண்ணுற, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன், எதுக்கு நீ பேபி அபார்ட் பண்ண போன அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் கேட்குறான். எனக்கு பிடிக்கல அந்த பேபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள், உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு இந்த 10 மாதம் மட்டும் இல்லாமல் இனி இந்த குழந்தைய நான் தான் வளர்க்கணும். அப்புறம் வந்துட்டு என்னோடய கம்பெனி ஸ்டேட்டஸில் என்ன ஆகுறதோ என்னோடய பிஸ்னஸில் டவுன் ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ இப்போயும் பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு உனக்குலாம் மனசாட்சி ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். உனக்கு எப்பவும் காசு தான் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன். ஆமாம் எனக்கு எப்போவுமே காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள். ஒன்றும் திருத்தவனு சொல்லிட்டு அவன், நான் என் பேபி அபார்ட் பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள். நீ அபார்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவன். நீ சொல்கிறது கத்தி நீ யாருடா நான் அபார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறது, என் குழந்தை என்னால் வந்த குழந்தை அப்படின்ற மாதிரி அவன்.
ஸோ 2 பேரும் இப்படி ரொம்ப நேரம் ஆர்க்யூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சாம் பண்ணிட்டு ஓகே உனக்கு இப்போ பிஸ்னஸ் தானே, நான் என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் உன்னோட பேருக்கு எழுதி வச்சிடறேன் பேபி பிறந்த உடனே. நீ அந்த சொத்தெல்லாம் வச்சுட்டு கட்டிட்டாலும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு ஸோ வந்துட்டு ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா வந்து அவங்க மைண்ட் வாய்ஸ் ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா வந்துட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஸோ நீங்களும் வெளியே வந்துட்டு இந்த மரப்பை வச்சுட்டே ஒத்துக்கிறேன் எழுதி கொடுத்துருவல்ல ஏமாற்ற மாட்டால அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அவனுக்கு பேபி பிறந்த அடுத்த நிமிஷமே உன் பேருக்கு வந்துருண்டி அப்படின்ற மாதிரி அவன். பட் பேபி சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் இந்த பேபி வரும் அப்படின்னு, அதாவது பேபி வந்ததுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உன் பேருக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவன். ஸோ நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு கேவலமாக தான் பார்த்துட்டு இருக்கான். சரிவா ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு உண்மையான ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன். அதெல்லாம் செக் பண்ணியாச்சு, ஆஃப்டர் செக்கிங் தான் வந்துட்டு நான் அபார்ட் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. ஓ அப்போ சரி அப்போ வா வந்துட்டு நம்ம செக்கப் போகலாம் சொல்லிட்டு அவன் திருப்பி அவங்களை பிடிச்சி கூப்பிட்டு போயிடறான். ஸோ இப்படி என் டைம் அண்ட் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் ஒன்று மாறமா ஸோ வந்துட்டு உங்களை வச்சு தாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு அந்த பேபி ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ வந்துட்டு அந்த பேபியை உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுக்க அவன் பல வேலை பார்த்துட்ருக்கா, அதாவது பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிவிட்டேன். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக அவன் சொல்கிறேன் என்னத்தை வேணால் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ சொல்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பண்ணுறீங்க. அவன்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிட்டீங்க. அதாவது எதுக்குன்னா அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதி தரான் அப்படின்றதுக்காக வந்துட்டு இப்போவே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஸோ பேசி மாறிட மாட்டான் அப்படி மாறிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ அவனை வந்துட்டு எழுதி கொடுத்துருப்பான், என் கைப்பட எழுதி சைன்லாம் போட்டு கொடுத்துருப்பான், நீங்கள் பத்திரமா வச்சுட்டு இன்னும் செய்யலாம் சொல்லிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்படி கிட்டத்தட்ட 9 மந்த் கிட்ட போயிடுது, உங்களுக்கு 9 மந்த் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டெலிவரி பெயின் எப்போ வேணால் வரலாம். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிட்ட எனக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரிலாம் வேண்டாம், எனக்கு சிசேரியன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நார்மல் டெலிவரி தான் அப்படின்ற மாதிரி அவன். நீயோட பையனை நிற்க போகிறேன், நான் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள். ஸோ அவன்ட்டு இத்தனை மாதமாக நான் நிற்காததா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். அதெல்லாம் முடியாது, அப்போ தான் உனக்கு சொத்து இல்லைனா கிளம்பு அப்படின்ற மாதிரி அவன். ஸோ நீங்களும் இன்னும் வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சரி நார்மல் டெலிவரிக்கே ஓகே சொல்லிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு உங்களோட டெலிவரி டே நீங்கள் பயங்கரமாக கத்திகிட்ருக்கீங்க அங்கே வந்துட்டு ஐசியூவில். ஸோ இங்கே வந்துட்டு இவன் வெளியே அப்படியே வந்துட்டு அப்படியே ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கான். ஆஃப்டர் தட் பேபியும் பிறக்கிற சவுண்டு, அதாவது பேபி க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே வெளியே இருந்து அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் வருதான். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு பேபியையும் கொண்டுட்டு வந்து காமிக்கிறாங்க. அதுதான் அவனுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இப்படி பேபி சிரிச்சிட்ருக்கான். ஸோ கேர்ள் பேபி ஸோ க்யூட்டாக குட்டியாக இருக்க ஆரமும் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு உள்ளதுன்னா சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் கத்திகிட்ருக்காங்க சார் இந்த மாதிரி சொல்ல. ஸோ உள்ள நீங்கள் அதை ஆரம்பம் உள்ளே கூப்பிடுங்க கத்திகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ மயக்க நிலையிலையும் ஸோ ஆரம் மட்டும் இந்த வரான் இந்த மாதிரி உள்ளே வரான். ஸோ அவன் உள்ளே வந்துட்டு உங்ககிட்ட பேபியை காமிச்சா நீங்கள் பேபியெல்லாம் பார்க்கல, எனக்கு எப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதி தருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அதுதான் இவருக்கு தள்ள அடிச்சுட்டு சாவலாம் போல் தோணுது. ஸோ நீங்கள் இப்படி சொன்னதும் குழந்தைய பார்க்குறாளா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து நீங்கள் குழந்தைய கழிச்சு வரைக்கும் பார்க்கல, எனக்கு எப்படா எழுதி தருவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எழுதி தானே வீட்டுக்கு ஒரு சரி போனோன்னு எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி அவன் மேம் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களை அவன் பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் தள்ள அடிச்சுட்டு சரி போய் தோலை எப்படியோ போ அப்படின்ற மாதிரி அவன்ட்டு உங்களுக்கு கண்டுக்காமல் பேபி வச்சு கொஞ்சிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் எங்கள் நர்ஸ் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ மட்டும் ஃபீட் பண்ண போறியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் முடியாது நீ பேபியை மட்டும் தானே பிறக்கிற வரைக்கும் சொன்னேன், ஸோ பிறந்துருச்சு எனக்கு அதுக்கு சம்மந்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படியாது குழந்தடி பசிக்குண்டி பாவண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் உன் பேருக்கு ஆகலை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் அதுதான் நீங்கள். ஸோ அப்படியே பேபியை தூக்கி வந்துட்டு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அவன் வந்துட்டு இதை பண்ணுறதுக்காக என்னென்ன சொல்ல வேண்டியதாக கிடையாது அவனுக்கு அப்படியே வந்துட்டு கடுப்பாகுது. ஆஃப்டர் தட் வந்துட்டு இப்படியே ஒரு 2 டேஸில் வந்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரான் அடுத்த செகண்ட் நீங்கள் எங்கள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு எழுதி தர முடி சொல்லிட்டு உள்ளேருந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து சைன்லாம் போட்டு கொடுக்குறான் போதுமா அப்படின்ற மாதிரி அவன். உங்களுக்கு ஒரே சந்தோஷம், நீங்கள் அப்படியே வந்துட்டு திருப்பி வந்த வழியே வெளியே போயிட்டீங்க. எங்கடி போராடின மாதிரி கத்திகிட்ருக்கான். எந்தெந்த ப்ராப்பர்ட்டின்னு செக் பண்ண போகிறேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க போய் தாள் அப்படின்ற மாதிரி அவன். இங்கே நான் ஆரம்பம் உட்காந்துட்டு வந்துட்டு பேபி கொஞ்சிட்ருக்கான். ஸோ வந்துட்டு ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ செம்ம ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஆரமோட கம்பெனி பேரோட மொத்தத்தையும் மாற்றியாச்சு.
ஸோ அது கிம் குரூப்ஸா இருந்திருக்கும். மொத்தமா மாத்தி ஒயின் குரூப்ஸ் அப்படி சொல்லிட்டு அழகா பேர்லாம் மாத்திட்டீங்க. ஆனா உங்களுக்கு எழுதி குடுத்துட்டான்ல. ஸோ அவனுக்கு அது வந்துட்டு அவனுக்கு அதுக்கு இனிமே சம்மந்தமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஜின்னுக்கு கால் பண்ணுறாரு ஆரம்க்கு. ஸோ ஆரம் அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்னடா ஜின்னு?" அப்படின்ற மாரி கேட்க, "எங்கடா இருக்க?" அப்படின்னு நான் சொல்ல, "எங்க வீட்ல தான்" அப்படின்னு நான் சொல்ல, "வீட்ல என்னடா பண்ற?" அப்படின்னு நான் சொல்ல, "இங்க உன் ஒய்ஃப் வந்து அவ நேம் எல்லாத்தையும் வந்துட்டு கிம் குரூப்ஸ வந்துட்டு மாத்தி ஒயின் குரூப்ஸ்ன்னு மாத்திட்டு இருக்காடா" அப்படின்னு நான் சொல்ல, "இவ என்னமோ பண்ணிட்டு போறாடா, ப்ராப்பர்ட்டீஸ்லாம் எங்கேயோ குடுத்துட்டேன்டா" அப்படின்னு நான் சொல்ல, "என்னடா சொல்ற?" அப்படின்னு நான் கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. ஸோ வந்துட்டு பேபி அதுக்காக சொன்னத வந்துட்டு, "ஐயோ! ஒரு பேபிக்காக" அப்படின்னு சொல்ல, இந்த பேபிக்காக என்ன வேணா பண்ணலாம்டா. அது என் குழந்த" அப்படின்ற மாரி வந்துட்டு அவரு. என்னமோ சரிடா அப்படி சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு வச்சாச்சு ஃபோனை. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் லேட்டர் ஆகுது. ஸோ ஆரம் வந்துட்டு உட்காந்து தலைய பிச்சிட்ருக்காரு. பிகாஸ் வந்துட்டு சிஇஓவா இருந்துட்டு அத்தனை பிரான்ச்சஸ்க்கு ஓனரா இருந்திருப்பாரு. இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்கள்கிட்ட எழுதி குடுத்துட்டாரு. வீட்ல வந்துட்டு நீங்க வீட்டு பக்கம் வரதே வந்துட்டு மொதைக்கும் கம்மியா குறைஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ நாளா வந்துட்டு ஆஃப்டர் தட் அதாவது உங்களுக்கு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவரோட கார்டில் இருக்க மணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அதுவும் வந்துட்டு காலியாக போகுது. ஏன்னா பேபி வேறு பார்த்துக்கணும்ல. ஸோ நீங்கள் என்ன காசாக தர போகிறீங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ பேபி பிறந்து ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கு. சரி அப்படி சொல்லிட்டு ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ ஜின் அட்டெண்ட் பண்ணிட்டு என்னடா அப்படின்னு மாதிரி கேட்க, "ஜின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்ல, "என்னடா?" அப்படின்னு மாதிரி கேட்க, அது ஜின், "உன் கம்பெனியில் எனக்கு ஏதாவது ஒர்க் கிடைக்குமா உன் ஆஃபீஸில்?" அப்படின்னு கேட்க, தான் ஜின்னுக்கு என்னடா ஹாரமாக இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்ல, "ஆமாம் அவகிட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதி கொடுத்துட்டேன்ல. இப்போ சுத்தமாக கையில் காசு கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். பேபியை பார்த்துக்கணும் இல்லைடா. எனக்கு வேணும்டா. நீ தேவைப்படுதுடா மணி. ஸோ எனக்கு ஜாப் வேணும்" அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ என் பார்ட்னராக இருந்தவன்டா. நீ என்கிட்ட இப்படி கேட்காதடா அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ணுறது எல்லாம் என் சுச்சுவேஷன். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. எனக்கு ஆன்லைன் ஜாப் மாதிரி கொஞ்சம் நாளைக்கு மட்டும். ஏன்னா பேபியை நான் தானே பார்த்துக்கணும். ஸோ எனக்கு வேணும் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஜின்னா, அதெல்லாம் வேண்டாம்டா நான் தரேன்டா. என் ஃப்ரெண்டுடா நீ. உனக்கு தராமே அப்படின்ற மாதிரி ஆகுறான். இல்லை அது நல்லா இருக்காதுடா. எனக்கு ஜாப் வந்துட்டு கொடு அப்படின்னா சொல்ல, மச்சான் என்ன மச்சான் இப்படி ஆகிட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஜின்னுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. வந்துட்டு நம்ஜன் இப்படி கேட்கவும், டேய் தரியா இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ஜோனே தரேன் அப்படின்ற மாதிரி ஜின்னும் சொல்கிறாரு. சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ வந்துட்டு ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ஜோன் நிலமை நினச்சா. ஸோ ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன். ஸோ இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அவன் இப்படி இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ஜன் கேட்ட மாதிரியே வந்துட்டு பேபி வளர்கிற வரைக்கும் வந்துட்டு அதாவது ஆன்லைனில். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு நினச்சா ஆஃப்லைன் வந்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆன்லைன்லேயே கண்டினியூ பண்ணால் பட் வந்துட்டு மந்த்லி 1 lakh சேலரின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ ஃப்ரெண்டு இல்லை. ஸோ வந்துட்டு ஜாப் தானே கேட்டான். எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு இவராக ஒரு சம்பளத்தை கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத பார்க்க முடியுமா? ஸோ அவர் வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இயர்ஸ்லாம் பாஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த குழந்தைய பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஸோ அது குழந்த பிறந்ததோட சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சுற்றிட்டுருப்பீங்க. அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஆரம் தான் அந்த குழந்தைக்கு அம்மாவும் சரி அப்பாவும் சரி. பேபிக்கு ஆரம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்பா தான் உலகம் எல்லாமே. ஸோ அம்மான்னு ஒருத்தி இருக்கான்றதே வந்துட்டு அதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்கும் பேபிலாம். பேபிக்கு வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ உங்களுக்கும் ஆப்வியஸ்லி பேபியை பிடிக்காது தான். ஸோ சொல்லும்போது நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு ஜென்மம் இருக்கா அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி ஒன் டே வந்துட்டு ஆரம் பேபிகிட்ட சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. அண்ட் ஆரம் வந்துட்டு ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதாவது ஜின்னு கூட பார்ட்னர்ஷிப் போட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் அவர் வந்துட்டு இப்படி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டார். ஸோ ஓரளவு அப்படி இருக்காரு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் தான் வந்துட்டு உங்களோட இண்டஸ்ட்ரியும் ஆரமுடையது சேர்த்து கட்டி காப்பாற்றிட்டுருக்கீங்க. அதாவது இப்போ எல்லாமே உங்களோட தான். ஸோ ஒயன் குரூப்ஸ் தான். ஸோ இப்போ தான் வந்துட்டு ஆரம் ஒரு நார்மலான லைஃப். ஸோ அவருக்கான ஒர்க் மட்டும் பார்த்துட்டு ஸோ வந்துட்டு இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் ஒர்க்கும் தேவை இல்லைல்ல. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு மட்டும் அவரோட தேவை இதுக்கு மட்டும் வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அண்ட் அவர் ஹாப்பியான லைஃப் தான். பட் நீங்கள் இல்லை அப்படின்றது தான் அவருக்கு ஒரு மாதிரி. அதாவது நீங்கள் இருந்தும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அந்த வீட்டில் தான் இருப்பீங்க. பட் தெரியாது அந்த மாதிரி தான். ஸோ ஆரம் பேபி உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஆரம் தான் பேபிக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. ஸோ பேபியும் சாப்பிட்டுட்ருக்கு சமத்தா. இல்லையா பாப்பா அப்படின்னு சொல்ல. ஸோ அப்பா சொல்லிட்டு அவ்வளோ வந்துட்டு காமிக்கிறா. ஸோ அவரும் ஊட்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே செம்ம மாசாக வந்துட்டு பாசி லுக்கில் அப்படியே உள்ளே என்ட்ராகுறீங்க. ஸோ உள்ளே ஒரு சவுண்ட் கேட்டு ஆரம் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஸோ ஆரமுக்கு உங்களை பிடிக்காதுன்னெலாம் இல்லை. அவர் வந்துட்டு உங்கள் மேலே நிறைய லவ் வச்சுருக்காரு. உங்கள் மேலேயும் பேபி மேலேயும். பட் உங்களுக்கு அதில் கொஞ்சம் பர்சன்ட் கூட இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வரீங்க. அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போயிடுறீங்க. அதுதான்
ஸோ வந்துட்டு உள்ளே போகிறது அப்படி பேபி ஒரு கேவலமாக லுக் விட்டுட்டுருக்கு. ஸோ அவங்க அம்மாவை அப்படி பார்ப்பாங்களா அப்படின்னே தெரியாது. ஸோ அப்படி ஏதோ ஒரு ஸ்டேஞ்சரை பார்க்குற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டுருக்கு பாப்பா. ஸோ வந்துட்டு ஆரம்பிக்கிட்டப்பா அந்த அம்மா ஏன்ப்பா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா அவெல்லாம் அம்மாவாப்பா என்கிட்ட பேசவே மாட்றாப்பா அப்படின்ற மாதிரி பேபி. எனக்கு சுத்தமாக பிடிக்காது டாடி அம்மாவை, எனக்கு ஒன்று மட்டும் தான் டாடி பிடிக்கும், அதெல்லாம் என் அம்மாவே கிடையாது டாடி அப்படின்ற மாதிரி பேபி. ஸோ ஆரம்பிட்டு அப்போல்லாம் சொல்லக்கூடாது பேபி, என்ன இருந்தாலும் அவங்க தானே உங்கள் மம்மி, உனக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு வந்துட்டு உனக்கு அம்மாவே பிடிக்கணும். அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கலன்னா அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும், அதெல்லாம் இல்லை, அம்மா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, பட் அம்மாவுக்கு ஒன்றுன்னா ரொம்ப பிடிக்கும் சரியா. அம்மாவெல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி, அதாவது ஹேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ பேபியும் மண்டே ஆட்டிகிட்ருக்கு. ஸோ சொல்கிறதுக்கெல்லாம் ஸோ என்ன தான் உங்களுக்கு பேபி யாருமே பிடிக்காதுனாலும் வந்துட்டு குழந்தையும் வந்துட்டு வெறுக்க வைக்கக்கூடாது உங்களை அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. சரி வாங்க போய் தூங்கலான்னு சொல்லிட்டு அவள் தான் பேபி மொத்தமாக அவள் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அப்படியே போய்ட்டு நைட் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ பேபியை வந்துட்டு எழுப்பி ஃப்ரெஷ் ஆக்கி விட்டு தென் வந்துட்டு மேட்ஸ் குக் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா குக் பண்ண தெரியாது. ஸோ வந்துட்டு பேக்லாம் பண்ணி இவங்களை வந்துட்டு அழகாக ரெடி பண்ணி வந்துட்டு உங்களை கிளப்பி ஸ்கூல் கொண்டு போய் விட்டுறாரு. ஸோ விட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஸோ இப்படி ஒரு ரொட்டீன்லாம் முடிஞ்சு தென் ஸ்கூல் விடுற டைமுக்கு வந்துட்டு அவர் கிளம்பி அதாவது உங்களை கிடையாது பேபியை வந்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு பேபிக்கான ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படி கொஞ்சம் கழிச்சு நீங்கள் தான் வீட்டுக்கு திருப்பி வரீங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு, பேபியும் பார்க்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பரை தூக்கி வந்துட்டு டேபிளில் அடிக்கிறீங்க. அவர் என்னது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட நீங்கள் தான் சொல்லிட்டுருக்கீங்க டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எது அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாருன்னு வந்து டிவோர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆமாம் எனக்கு டிவோர்ஸ் வேணும் எனக்கு கொடு அப்படின்னு மாதிரி சொல்ல, எதுக்கு ரீசன் என்னன்னு சொல்ல, அது உனக்கு தேவை இல்லை டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு ரீசன் தெரிஞ்சால் சைன் போடுவேன் அப்படின்ற மாதிரி அது நான் வந்துட்டு லீ தெரியுமா உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, லீ தெரியும் என்ன லீக்கு என்ன சொல்ல, நான் உன்னை டவர்ஸ் பண்ணிட்டு லீயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அவள் தான் ஆரம்பிக்க ரொம்ப ஷாக்காக இருக்குது, லீயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு மாதிரி குத்துக்கலாட்டம் புருஷங்க உட்காந்துருக்கேன், என் முன்னாடியே வந்து நீ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு லீயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வந்துட்டு ஒரு 1 month டைம் கொடு அப்புறம் வேணாம் வந்துட்டு எனக்கு மூடு இருந்தால் போடுத்தரேன் அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ வேணும் அப்படிமா சொல்ல, முடியாது போடி அப்படி சொல்லிட்டு அவர். ஸோ பேபியை தூக்கிட்டு அவர் வாட்டில் வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டார். ஸோ டோரை லாக் பண்ணிட்டார். உள்ளே போயிட்டு நீங்கள் ரூம் டோர் எனக்கு தட்டிக்கிட்டே இருக்கீங்க, டே போடுத்தாடா அப்படி சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு பேபி, டாடி என்னாச்சு டேடி அப்படின்ற மாதிரி பேபிக்கெல்லாம் கிளம்பி கேட்குது. ஏன்னா உங்களுக்கு கேவலமாக திட்டிருந்து, அதாவது நீங்கள் அவரை கேவலமாக திட்டிருந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு அதனால பேபி கேட்டுட்ருக்கு. அண்ட் வந்துட்டு ஆரம்பம் செம்ம கானில் இருக்கார், விட்டால் கொலை பண்ணிவிடுவார் உங்களை, அந்தளவு கானில் இருக்கார். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாட்டு ஒரு மாதிரி கூலாக வச்சுட்டு ஒன்றும் இல்லை தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஸோ நீங்களும் ஒரு ஃபேமிலிஸ்னு தட்டிட்டு நீ போடு அப்படி சொல்லிட்டு அவர் போடு அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து, அதாவது அவர் ரூமை தட்டிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உன்னை போட வைப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங்கு ஸோ சண்டே தான். ஸோ வந்துட்டு ஆரம்பிங்க ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஏர்லி மார்னிங்லாம் ஏஞ்சி அவர் வந்துட்டு பேபியும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பேபி வந்துட்டு எங்கே டாடி போகிற அப்படின்னு கேட்க, தாத்தா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, தாத்தா பார்க்கவா, ஆமாம் அப்படி சொல்லிட்டு பேபியும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டும் போகிறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மேன்ஷன் மேலே தான் இறங்கினாங்க. ஸோ இறங்கினா வந்துட்டு அது உங்களோட டேடோட மேன்ஷனு. டாடி இது யார் தாத்தா வீடு அப்படின்னு மாதிரி வந்துட்டு பேபி, இது உங்கள் மம்மியோட அப்பா வீடு அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓ மம்மிக்கு அப்பாலமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேபி, ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு தெரியாது பேபி நீ இருக்கதே வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபாரினில் இருந்தார், இப்போ தான் இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேபியும் சரி உள்ளே போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு பேபி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ வரது பார்த்துட்டு உங்களோட டேட் தான், வா உள்ளே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போக, இது யார் குழந்தை அப்படின்ற மாதிரி கேட்க, சுத்தம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு உங்கள் பொண்ணோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, என் பொண்ணு குழந்த இல்லாமல் இருக்குது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அதை என் அங்கிள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கிற கதையெல்லாம் சொல்ல, ஸோ வந்துட்டு அவருக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் சொல்லவே இல்லை, நீ அவள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவளுக்கு எழுதி கொடுத்துட்டேன்னு தான் சொன்னாலே தவிர இதெல்லாம் அவள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அதெல்லாம் சொல்ல மாட்டான் அங்கிள், அவள் யார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர். சரி இங்கே எதுக்குப்பா வந்த, என்னாச்சு திடீர்னு ஏன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. அங்கிள் அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு உங்களோட டேடு வந்துட்டு பேபி கொஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ தான் அவருக்கு ஒரு கிராண்ட் சைல்டு இருக்குது அப்படின்றது, அதுவும் 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது.
சரி நீ விளாட சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு ஓரமாக விளாட விட்டு 2 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கிள் இத்தனை வருஷமா உங்க பொண்ணு பண்ணது எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பேபிக்காக தான். பட் இப்போ அவள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் அந்த லிமிட்லாம் தாண்டி போயிட்டுருக்கா அங்கிள். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தெரியுமா? குரூப்ஸோட ஓனர். ஆ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அங்கிள் என்னமோ சொல்ல. என்ன எடுத்து அப்படின்னா வந்துட்டு ஷாக் ஆகிட்டாரு. ஆமாம் அங்கிள், நானும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டேன். என்னால் முடியாது அங்கிள் இதுக்கு மேலே. என்னால் அவளை என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. உங்கள் பொண்ணு தயவு செஞ்சு சொல்லி திருத்துங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இங்கே ஆரம் புலம்பி தள்ளுறாரு. ஸோ ஆரம் கண்ணெலாம் கலங்குது அவர் பேக் ஸ்டோரியில் சொல்லும்போது. ஸோ சும்மா கிடையாது. ஸோ ஒரு மம்மி இருந்தும் சிங்கிள் டேட் அந்த பேபியை வளர்க்குறது. உங்கள் அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணா அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு மம்மி இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு, அதாவது அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து வரல தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே சொல்லிட்டு ஆரம்பம் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் டேட் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அட்டன் பண்ணிட்டு ஹலோ டேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே இருக்க என்னடின மாதிரி அவர், நான் டேட் ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு உடனே சொல்ல, நம்ம வீட்டுக்கா நீங்கள் ஃபாரின்ல இருந்தீங்க, இன்னைக்கு காலைல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஓகே டேட் இருந்தால் போகிறேன், ஏன் டேட் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு இன்னும் ½ அன் ஹவரில் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே ஃபாஸ்ட்டாக வாழ சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நீங்களும் கிளம்பி வந்துட்டு ஒரு வேளை அவங்க டேடை பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் டேடும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு டேடை பார்த்ததில்ல. ஸோ இப்படியே 2 போய் லாக்கெலாம் பண்ணிக்கிறீங்க. நல்லாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஸோ வந்துட்டு உங்கள் டேடு உட்கார அப்படி சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அவர் உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. உனக்கு லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் நல்லா தான் டேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல, நான் எதை பற்றி கேட்குறேன்னு புரியுதா? உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர். அது டேட் நான் ஆரம்பம் டிவோர்ஸ் பண்ண போயிட்டு நான் போகிறேன், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அப்படின்ற மாதிரி அவர். எனக்கு பிடிக்கல டேட், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த குழந்த அது என் குழந்தை கிடையாது. பெற்றுக்க சொன்னால் பெற்று அவன் கையில் கொடுத்துட்டேன். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய் 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள். ஸோ உங்கள் டேடுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் வந்துட்டு சரி சரி இதை விட்டுறலாம். என் டேட் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரா சொல்லுங்கள் டேட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது உன் மம்மி இறந்து போகும்போது உனக்கு எத்தனை ஏஜ் இருக்கும்? எனக்கு 10 இருக்கும் டேட். மம்மி இறந்து போனதுக்கப்புறம் உன்னோட மம்மி இறந்து போனதுக்கப்புறம் நீ எப்படிலாம் ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்து அப்படியே உங்கள் கண்ணெலாம் லைட்டாக டியர் அப் ஆகுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மம்மி இருக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கும். நீங்களும் நானும் எப்போவுமே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த நிலமைக்கு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ சிங்கிள் டேடாக உங்கள் ஃபாதரும் உங்களை வளர்த்துருப்பாரு உங்கள் 10 இயர்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து. ஓகே உனக்கு உன் மம்மி இல்லாதது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆமாம் டேட். அதே மாதிரி நீ யோசிச்சுப்பாரு, உனக்கு ஒரு குழந்த இருக்கா, ஞாபகம் இருக்கா? இல்லை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நீங்கள் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்கிறதுக்கு இல்லையா உங்கள் குழந்த தான், நீ தான் அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஞாபகம் இருக்குல்ல? அந்த குழந்தைகிட்ட நீ என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருக்கியா? உனக்கு வந்துட்டு மம்மி 10 இயர்ஸ் வரைக்கும் கூட இருந்தா, அது இறந்து போனதுக்கப்புறம் உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீயே சொன்ன உன் வாயால். யோசிச்சு பாரு, நீ உயிரோட தான் இருக்க, இருந்தும் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டையும் உன் குழந்தை நீ எப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னைக்காவது அவங்க 2 பேர்கிட்ட நான் ஆரம்பிக்கிட்டே தான் என்னைக்காவது நீ பேசியிருக்கியா என்னை சிரிச்சு என்னைக்காவது ஆரம்பிக்கிட்ட ஃபஸ்ட்டு நீ பேசியிருக்கியா அப்படின்ற மாதிரி உங்கள் டேடை உங்ககிட்ட ஆன்சரே கிடையாது. நீங்கள் டேட் அப்படின்ற தான் பார்த்துட்ருக்கீங்க. சாவரை வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் உன் மாமா இல்லாமல் இருந்தப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் நீ இருந்தும் உன் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பேபியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர். புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு என்ன தான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் பணத்துக்காக. நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அவனோட ப்ராப்பர்ட்டி, அவன் கூட இருந்தால் உன் பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகுதான் நீ நினச்சிட்ருக்க, அது நல்லா புரியுது. பட் உண்மையை சொல்லணும்னா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி. அவன் நினச்சிருந்தா உன்னை மேரேஜ் ஆன அப்போவே அந்த வீட்டோட விரட்டியிருக்கலாம். இல்லையா, அவன் எப்போ உன்னை விரட்டியிருக்கலாம். ஏன் விரட்டல? நீ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நீ வந்துட்டு அந்த குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், அவன் ஒரு பில்லியனர், பிறந்ததுலேருந்து ஒரு பில்லியனர், உன்னை விட அவன் பெரிய பில்லியனர் தான். அப்படி இருந்தவன் அந்த ஒரு குழந்தைக்காக அந்த இருக்கிற எல்லா சுற்றியும் உன் பேருக்கு எழுதி வச்சான். உனக்காக அவன் எவ்வளோ செஞ்சுருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு மாதிரி வந்துட்டு உங்கள் டேடை உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியல. புரிஞ்சுக்கோவா என்ன அப்படின்னு மாதிரி உங்கள் டேடும் சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் இப்படி கன்ஃபியூஷனாக வேலையை வரீங்க, உங்களுக்கு என்ன எதுவும் ஒன்றுமே புரியல.
ஸோ வந்துட்டு இப்படி கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ எதுவும் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ சடனாக உங்களுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். உங்கள் கார் அப்படியே பறக்குன்னு போய் விழுது. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு ஆரம்புக்கும் தெரிய வருது தான். தெரிஞ்சோடனே ஆரம்புக்கு உயிரே கையில் இல்லை. ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. ஃபாஸ்ட்டாக வராரு. ஸோ ஐசியூவில் உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்கேன். பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப அப்படியே அழுகையாக வருது. ஸோ பேபி வந்துட்டு பார்த்துட்ருக்கு. அதுக்கு வந்துட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா நீங்கள் மம்மின்ற ஒரு ஃபீல் இருந்தால் தான் அது அழுக. ஸோ உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாருல. ஸோ அவர் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஸோ பேபி தான் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டுருக்கு. ஒன்றும் ஆகாது டாடி, அழாத, நீ எதுக்கு அவ்வளோ நினச்சி அழுகுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேபி. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ வந்துட்டு இப்படி டாக்டர்லாம் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க வந்துட்டு வந்து நடக்கிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ்னாலும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு சரி நீங்கள் வீட்டுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸில் கூட்டிகிட்டு போயிடுங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்துட்டு பல அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப இப்படி ஒரு 1 வீக் கிட்ட வந்துட்டு ஹாஸ்பிட்டலே போயிடுது. ஆஃப்டர் தட் வந்துட்டு உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டும் போகிறாங்க. ஸோ உங்களால் சுத்தமாக இப்போ வந்துட்டு எழுந்து நடக்க முடியாதா. ஸோ நீங்கள் லிட்ரலி யாராவது ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஒர்க் இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ சாப்பிட்றதுலேருந்து ஃப்ரெஷ் ஆகிறது, அதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே. ஸோ இந்த எல்லாத்தையும் தான் உங்கள் கூட இருந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ தான் புரியுது உங்கள் டாடி உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்றது. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் இவ்வளோ வருஷமா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் உங்கள் தப்பு ரியலைஸ் ஆகுது. வந்துட்டு உங்களை மட்டும் எப்படின்னா பேபியையும் பார்த்துக்கணும், உங்களை வந்துட்டு பார்த்துக்கணும், தென் உங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் பிஸ்னஸும் லாஸ் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் கேட்பீங்க. ஸோ வந்துட்டு என் பிஸ்னஸ் ஏன்டா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ தட் வந்துட்டு அவர் பிஸ்னஸையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மனுஷனால எவ்வளோ முடியுமோ அதையும் தாண்டி அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறது சும்மாவா. ஸோ வந்துட்டு உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஆரம்போட இண்டஸ்ட்ரீஸ் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கணும். அண்ட் வீட்டில் உங்களையும் பேபி சரி எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு லிட்ரலி வந்துட்டு எப்படிப்பட்டவர் எல்லாம் உங்களுக்கும் புரிய வருது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 மந்த்ஸில் வந்துட்டு ஆரம்புக்கு ஃபாலோ ஆகுறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ வந்துட்டு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டே வரீங்க. ஸோ ஓரளவு க்யூர் ஆகிட்டிங்க ஒரு 80% மாதிரி. பட் இன்னும் உங்களால் வந்துட்டு இன்னும் ஸ்டடியாக நடக்க முடியாது. ஓகேவா, யாராவது ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ ஒன் டே மார்னிங் ஸோ அப்படியே நீங்கள் எழுந்து இப்போ அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆரம்பம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே உள்ளே தான் வராரு. நீங்கள் ஏஞ்சிட்டிங்களான்னு பார்க்க. ஸோ நீங்கள் ஏஞ்சோடனே வந்துட்டு அவர் வந்துட்டு ஏஞ்சிட்டி அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. சரி ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அவரை கைத்தாங்கலாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ பிரைடல் ஸ்டைல் அந்த மாதிரி. ஸோ உங்களை அப்படியே ரெஸ்ட் ரூமில் இறக்கி விட்டு மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் அவர் தான் உங்களுக்கு பண்ணி விட்டுட்ருக்காரு. தென் மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து திருப்பி உங்களை பெட்டில் இறக்கி விட்டுட்டு நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பேபி ஏஞ்சிடுச்சு. ஸோ அது இன்னும் சின்ன குழந்தை தானே. ஸோ ஒரு 5 இயர்ஸ் பேபினாலும் சின்ன பிள்ளை தானே. ஸோ அது வந்துட்டு காலையில் ஏஞ்சினா அலாரம் வச்சுது. ஸோ அது அலாரம் சவுண்ட் வீடு பூரா கேட்குது. ஸோ அவரை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கிச்சனில் இருங்க மேட்ஸ்லாம் வந்துட்டு ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நான் பேபியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக போயிட்டு பேபியை வந்துட்டு எழுப்பி விட்டுட்டு பேபிக்கான ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ பேபியும் குளிப்பாட்டெலாம் விட்டுட்டு சரி நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேபி தூக்கிட்டு போய் வந்துட்டு உட்கார வச்சு பேபிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு மம்மிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஓகே டாடி அப்படி சொல்லிட்டு பேபின்னு சமத்த பிள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஆரம் தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆரம் போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஞ்சோன்னு சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கெஞ்சி சாப்பாடு ஓட்டிகிட்ருக்காரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்போ அந்த பக்கம் பேபி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வருது. ஸோ வந்துட்டு பேபி டாடி போகலாமா இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இரு, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் மட்டும் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஓகே டாடி அப்படின்ற மாதிரி பேபி. இந்த பக்கம் ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் அப்படி வந்துட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ பேபி இப்படி உங்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே வெளியே போகுது. நீங்கள் பேபியை பார்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஸோ பேபியும் திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி பேபி இங்கே வா அம்மா கூப்பிட்றல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ பேபி உங்களை பார்த்து ஒரே கொஸ்டின் தான் கேட்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் தான் மம்மின்றது அப்படின்ற மாதிரி பேபி. அந்த ஒரு கொஸ்டின்லேயே நீங்கள் செத்துட்டீங்க. ஸோ உங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்னலையா பேசுகிறேன் மாதிரி சொல்லலாம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வாழ்ந்து இல்லையான்னு ஒரு வார்த்தை இங்கே வான்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேபி. ஸோ வந்துட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ பேபி வந்துட்டு பேபிலாம் சொல்லி உங்களுக்கு புரியணும் அப்படின்றது உங்கள் தலையில் எழுதியிருக்கு.
ஸோ நீங்கள் பேபி பட்டம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்கிட்ட சாரி கேட்காதீங்க, எங்கள் டேட் கிட்ட கேளுங்க, என் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லுதான். அப்படியே சொல்லிட்டு பேபி வந்துட்டு அப்படியே ரூம் விட்டு வெளியே போயிடுச்சு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே அன்றைக்கி பூரா அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. ஸோ வந்துட்டு ஆரம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் கொடுக்க வருவா சொல்லிட்டு நீங்கள் இப்போ வாசலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு வரவே இல்லை. ஸோ மேய் தான் உள்ள ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஆரம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, சார் வந்துட்டு ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸோ ஃபுட்டையும் சாப்பிட்டுறீங்க. ஸோ அப்படி ஈவினிங்கும் ஆகுது. ஸோ ஒரு நைட் டைம் தான் ஆரம்பம் வராரு. ஸோ வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டின்னர் கொடுக்கறதுக்காக வந்துருந்துருப்பாரு. ஸோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரு கேட்குறாரு. ஸோ வந்துட்டு வாஷ்ரூம் கூப்பிட்டு போவா அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள். அப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர், இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி அவர், இல்லை இங்கே வா ஆரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் கிட்ட வராரு. ஸோ நீங்கள் பெட்கிட்ட கையை காமிச்சிங்க உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு எனக்கு கால் கை இது வலிக்குதா பிடிச்சி விடவா அப்படின்ற மாதிரி அவர், இல்லை உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் உங்களுக்கு கன்ஃபியூஸாக பார்த்துட்டே வந்து உட்கார்றாரு. ஸோ அவர் உட்காந்த உடனே நீங்கள் போய்ட்டு ஆரம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆரம்க்கு ஒன்றுமே புரியல. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி அழுகுறீங்க. ஆரம் என்னாச்சு எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி அவர், சாரி இவ்வளோ வருஷமாக உனக்கு கஷ்டப்படுத்திட்டல்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வார்த்தை வந்துட்டு சாரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் வந்துட்டு, நான் உங்களை கோவமாகவே இல்லை, நீ எதுக்கு சாரிலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி அவர், எனக்கு புரிஞ்சிருச்சு ஆரம், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சிருச்சு, சாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்பாலஜிஸ்லாம் கேட்குறீங்க, தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டேன். லவ் யூ லாட்ஸ் சாரி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு சிரிச்சிட்டே, உனக்கு இப்போனாலும் புரிஞ்சிச்சு, நல்ல வேலை, ஏன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு புரியாமல் போன வரைக்கும் சந்தோஷம் தான், இப்போ புரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஆரம் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பேபி உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு டாடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் எப்படி ஷாக்காகி பார்த்துட்ருக்கு வாசலில். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆரமாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு உங்களை பேட் பண்ணி கொடுத்து சமாதானப்படுத்திகிட்ருக்காரு. இல்லைங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பேபி கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கு. டடா இது வேறு யாருமா, மம்மி எதுவும்மா இல்லை வேறு யாருமா அப்படின்ற மாதிரி பேபி பார்த்துட்ருக்கு. ஸோ ஆரமும் செஞ்சுட்டே உன் மம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ 2 பேபி கிட்டே வந்து பார்க்குது, மம்மி தானா அப்படின்ற மாதிரி ஒத்துலாம் பார்க்குது நல்லா. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம் ஹக் பண்ணியிருக்கீங்க, அது பேபியால் நம்ப முடியல. ஸோ இந்த 5 வருஷத்தில் பேபி அதாவது பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்த வரைக்கும் ஸோ வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிட்ட பேசுனது சரித்திரமே இல்லை. ஸோ பேபியும் பார்க்குது. பேபியை போய்ட்டு தூக்கி வச்சுட்டு சாரி பேபி அப்படின்ற மாதிரி பேபிகிட்டையும் சாரி கேட்குறீங்க. ஸோ பேபி வந்துட்டு சரி மம்மி அப்படின்ற மாதிரி அதுவும் வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே அடாப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆரம் தானே சொல்லி வளர்த்துருப்பாரு. ஸோ அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ பேபியும் வந்துட்டு உங்களை மன்னிச்சிருச்சு. அண்ட் இதோட நம்ம இதில் வந்துட்டு முடிச்சுக்கலாம்டா. ஸோ வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ மேபி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. அதில் நான் மிஸ் ஓகே பாடா மிஸ்.